ஏய் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போலாம்டா. என்ன? சரிடா. மாமி டைம் ஆச்சு மாமி. போய்தான் ஆகணுமா? அப்படிலாம் இல்ல மாமி. அப்ப வந்து காஃபி சாப்பிட்டு போலாமே. ஓ சாப்பிடலாமே வாங்க. என்ன முறைக்கிற? பர்மிஷன் லெட்டர் வாங்கியாச்சு. ஐ வல்க இந்தாங்க. காஃபி சூடா இருக்கா? உங்களுக்கு சூடா இல்ல. இருங்க வரேன். நீ குடிக்க மாட்டேங்கிற, குடிக்கிறவனையும் ரசிக்க மாட்டேங்கிற. அதுக்குள்ளேயா எந்திரிக்கிறது? சந்திரா, குழந்தைய கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுறியா? குழந்தை மட்டும் இல்ல மாமி, உங்களுக்கு சேர்த்து கூட்டி போயிடுறேன். உட்காருங்க. சாவியே கிட்ட ஆயிடுச்சு. சாவிய அங்க போட்டாதான் எங்க? ஆமா. மாமி கொஞ்ச நேரம் இன்னைக்கு அசந்து தூங்கிட்டேன். அதுக்குள்ள ஆள மாத்திட்டேன் மாமி. மாமா தூங்குறாரு இருந்தா உன்னை கூப்பிட்டா, இப்ப நீயே தூங்கிட்ட. அத சந்திரன் கிட்ட கொடுத்துட்டேன். இவ ஃபர்ஸ்ட், அப்ப அவ ரெண்டாவது, அப்படின்னா நான் மூணாவது இடமா மாமி? வாங்க, சந்தோஷம். சொல்லுங்க. வீட்டுக்கு நிலக்கால் வைக்கலான்னு இருக்கேன். சரி. கார்த்திக் ரோஹிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திர, கார்த்திக் நாமதேசிய, சுககுடுமான. சந்தோஷம் கார்த்திக். நீ நினைச்ச மாதிரி வீடு கட்டலாம், எந்த பிரச்சனையும் வராது. இந்த பூவை வாசக்கால வைங்க. என்ன வாழ்த்துக்கள். மாப்பிள்ள தட்ட பாத்தியா? 1001 ஐயர் தலையிலே கட்டிடலாம். சாமி ஃப்ரீயா இருந்தா ஷோரூம் பக்கம் வாங்க. கண்டிப்பா வா. மாப்பிள்ள ஐயரை நான் டீல் பண்ணிக்கிறேன். யார் பேர் கர்ச்சனா? ஏன் மாப்பிள்ள வாசக்கால வைக்க போற? அப்பா அம்மா ஏன்டா கூப்பிடல? வீட்டை முழுசா கட்டி முடிச்சிட்டு அப்புறமா கூப்பிடலான்னு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல. சூப்பர் மாப்பிள்ள. ஒரு நிமிஷம். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடா. இது கொஞ்சம் புறா. என்ன பண்ண போற? என்னடி காசு போடாம சாப்பிடுற பொருளா போட்டுட்டு இருக்க? காசு போட்டா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். என்னடி சொல்ற? புரியலல்ல? டாஸ்மாக்க தாண்டி சொன்னேன். அதனாலதான் பிஸ்கெட்டா போட்டேன். அப்படியா? ஆமா. இப்படி போட்டானா ஒண்ணு இவங்க சாப்பிடுவாங்க, இல்ல வீட்டுல கொண்டு போய் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வருமானத்தை காலி பண்ணிட்டு போறா. ஏன்டா இங்க ஒருத்தன் காலி ஆயிட்டான். டேய் டேய் வா வா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். கார் புக் பண்ண வந்தீங்களா? கார்த்திகை பார்க்கணும். அங்க கேளுங்க. தேங்க்ஸ். ச்சே, எல்லாம் அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமரை கவுத்துற வேண்டியதே. சொல்லுங்க மேடம். கார்த்திகை பார்க்கணும். என்ன விஷயம் மேடம்? கார் புக் பண்ணணும். நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு தான் மேடம். நான் கார் புக் பண்ண தெரியும் மேடம். பாருங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள உன்னை எம்டி கூப்பிட்டாரு. நீ இப்ப நான் மேடத்தை பாத்துக்கிறேன். வாங்க. கார் எடுக்க வந்து ஒரு லாரியை மிஸ் பண்ணிட்டோமே. எல்லாம் ஒன்னால வந்துட்டேன் சார். முதல்ல இந்த கேமரா உடைக்கண்டா. திட்டின மாதிரி தெரிஞ்சது. ரோடுன்னு இருந்தா தண்ணி அடிக்க தாங்க செய்யும். நீங்க தான் பார்த்து போகணும். அதுக்கு இப்படி மோசமா திட்டுவீங்களா நீங்க? நான் ஒன்னும் மோசமா திட்டல. நான் பார்த்துட்டு தாங்க இறங்கி வரேன். நான் ஒன்னும் திட்டல. அப்ப இறங்கி வந்தா நான் லூசா? யாருக்கு தெரியும்? அதானே. இப்பவே இப்படி பேசுறீங்கன்னா அப்ப எப்படி பேசிருப்பீங்க? நான் ஒன்னும் அப்ப அப்படி பேசல. பேசலையா? இப்படி தலையை குனிஞ்சிட்டீங்கன்னா பேசுனதெல்லாம் இல்ல ஆயிடுமா? முகத்தை பார்த்து பேசுங்க. ஹலோ ஹலோ, என்ன பாருங்க, என் முகத்தை பார்த்து பேசுங்க. என்னங்க என்ன பாருங்க, எங்கேயோ பாக்குறீங்க? ஹலோ
எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் முட்டா கொரம்போக்கு அறிவில்ல வண்டி ஓட்டறானா வண்டி. நான் உன்னை இவ்ளோ மோசமா திட்டல. போயிட்டானா? மாமி நிக்கும் தேவாங்க எட்டி பார்க்கறானா? என்ன மாமி சத்தத்தையே காணா? போக முடியும். வந்துட்டோம்ல. ஸ்பீக்கம் கொள்ளாம ஓடியாது பார். நாங்களும் அலாட்டா இருப்போம்ல. விட்டு போயிருவோமா? வச்சுக்கிறேன். என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்குற நீ? என்னடா டென்ஷன் ஆகுற உன்னைய? அந்த குழந்தைக்கு விட்டு போறதுக்கு நிறைய நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க? பைக் வாங்கியிருக்கேன். இது பைக்னா அப்ப இது என்னடா சொல்வ? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். தபா ஸ்டஃப் இல்லண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிராண்டா ஆகணும். ஏய் கடுகு சிறுத்தால காரம் குறையாது. இது மசாலா விஷயம்டா விஷயம். டார்லிங். புடி. என்னது? 100 ரூபாய். அது எனக்கு தெரியுது. எதுக்கு? அந்த மாமி விஷயத்துல இனிமே தலையிடாத நீ. மேல 1 ரூபா வச்சு தரேன். அத நீ ஃபாலோ பண்ணு. சைலன்ஸ். இங்க நம்மள காணோம். விஜி இங்க இருக்காங்க. அப்போ போ சொல்லு. என்னங்க திடீர்னு அப்பா ஆகிட்டீங்க? பக்கத்து வீட்டு குழந்தைங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? யாரா இருந்தாலும் உள்ள வரக்கூடாது. போங்க. நீ வாடா செல்லம். இப்படி பட்டுன்னு கட் பண்ணி விடுறாளே. பிரகாஷ் பிரகாஷ் என்னாச்சு? பிரகாஷ் என்னாச்சு? ஐயோ என்ன உன்னாலதான் நான் எதுவுமே பண்ணல. பிரகாஷ் இங்க பாருப்பா. பிரகாஷ் பாருப்பா. ஐயோ என்ன பண்ணி தொலைச்ச? பிரகாஷ் பண்ணல பாருப்பா. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. பிரகாஷ் கொஞ்சம் என்னாச்சுங்க? என்னாச்சு? ஒண்ணுதான். என்ன பண்ணான்னு தெரியல. குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. எதுவுமே பண்ணல. தண்ணி மட்டும் தான் கொடுத்தேன். தண்ணி கொடுத்தீங்களா? சரி ஒரு நிமிஷம். லட்சுமி காலையில தான் இவ்ளோ காத்துல இருக்கு. தண்ணி இருக்காமா? தண்ணி கொடு. தெரியல மேடம். பிரகாஷ் ஒண்ணுலப்பா பயப்படாத. பிரகாஷ் ஒண்ணாகாது. பயப்படாதப்பா. இந்த குழந்தை அப்பா அம்மா கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? தண்ணி கொடுத்தனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபீவர் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதனால தான் ஃபிக்ஸ் வந்திருக்கு. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் கொண்டு போனீங்கன்னா சரியாயிடும். சரி தம்பி. பிரகாஷ் இங்க பாருப்பா. ஒண்ணுலப்பா. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. பையனுக்கு சரியாயிடுச்சு. பிரகாஷ் சார் இது லேட்டஸ்ட் கார் சார். வாங்கினா நல்லா இருக்கும் சார். தம்பி கார் நல்லா மைலேஜ் கொடுக்குமா? சார் என்ன சார் கார் வாங்கணும் முடிவு பண்ணி ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மைலேஜ் கொடுக்குமா பெட்ரோல் போடணுமாட்டு என்ன சார் கேள்வி இது? சும்மா அதுக்கு இல்லை தம்பி. சார் கார் வாங்கினோம்னா பெட்ரோல் போட்டு ஓட்டி தான் ஆகணும். சும்மா வீட்டில் கொண்டு சோகேஸ் வைக்க போறீங்க. ஏங்க வாங்க போலாம். ஏமா உட்காருமா பேசிட்டு இருக்கோம்ல. என்னம்மா சார் கார் வாங்க தகுதி இருந்தா ஷோரூமுக்கு வரணும். அதை விட்டு எங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லையா சார்? சும்மா வேணும் ஓசியில காரை கொடுக்க போறான். இந்த பேச்சு பேசுறேன் சார். ஒரு நிமிஷம். எங்க பஸ் ஸ்டாண்ட்க்கா? ஆமாங்க. வாங்களே நான் டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல நாங்க அப்படியே நடந்து போய்க்கலாம் தம்பி. இல்ல பரவாயில்ல வாங்க உட்காருங்க. சரி யாருமா? என்ன சார் வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்கீங்க போல இருக்கு. என்ன புரியலைங்களா? முத கார் வாங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் கார் வாங்குறது முக்கியம் இல்லை சார். அது நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பெட்ரோல் விலை வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. நல்ல மைலேஜ் தர வண்டியா, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற வண்டியா பார்த்து வாங்கணும். கார் வாங்கினா சந்தோஷப்படணும். ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே இறங்கிங்க. இந்த ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸும் நிற்கும். காரை நேராக ஷோரூம் விடு தம்பி. இதில் ஒரு சைன் பண்ணு. ஓகே தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வரேன் தம்பி. ஓகே. ஸ்கூல் வந்துருச்சு. பாப்பா இறங்குங்க. ஓடு 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 ஓடு. இந்தாடா விஜய்குட்டி. அதுக்குள்ள போயிட்டியா? ஆஹா எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஹலோ என்ன? இல்லைங்க குழந்தை இன்சைடு ஸ்கூலு, லஞ்ச் பேக்கு அவுட் சைடு. குழந்தை கூட மிஸ் பண்ணிருச்சு அதானே? எப்படிங்க? பேர் என்ன? பேரு விஜிங்க. எந்த கிளாஸ்? எந்த கிளாஸ்? ஹலோ உங்க குழந்தை என்ன படிக்குதுன்னு கூட உங்களுக்கு ஹலோ தெரியாதா? வெயிட் அவசரப்படாதீங்க. அது என் குழந்தை இல்லை. எப்படி நானே ஒரு குழந்தை மாதிரி இருக்கேன். எனக்கு ஒரு குழந்தை.
வாய்ப்பே இல்லை. ரோட்ல வந்துச்சு குட்டியாந்து ஸ்கூல்ல விட்டு. அப்படியா? எஸ், நான் டெய்லி 4 குழந்தை குட்டியாந்து ரோட்ல விட்டு போயிடுவேன். சாரி, ஸ்கூல்ல விட்டு போயிடுவேன். ஏன்? ஏன்னா பை பர்த் ஒரு சமூக சேவை. விஜி, உன்னை யார் கூட்டிட்டு வந்தாங்க? எங்க இருக்காங்க? மாமி விஷயம் இது வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் விஜயோட. ஆமாங்க, லஞ்ச் பேக். சரியான லூசு.